The names of God, now we are going to the word, the names of God. Many of us have read and heard the names of God in the Bible and its powerful significance. தேவனுடைய பெயர்கள், பல பெயர்கள் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை வேதத்தில் வாசிக்கிறோம். அதை ஒவ்வொரு தடவும் நாம் வாசிக்கும் போது நம்மை அதிகமாய் பரவசப்படுத்தும். In Exodus chapter 3, we see the Lord telling Moses, I am who I am. மோசேக்கு யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்திலே தேவன் சொல்கிறார், இருக்கிறவராக இருக்கிறேன் என்று தன்னுடைய பெயரை சொல்கிறார். I am who I am. இருக்கிறவராக நான் இருக்கிறேன். I am the good shepherd. நான் தான் நல்ல மேய்ப்பன். I am the bread of life. நான் வாழ்க்கையின் ஆகாரம். Now we sang that song, I am the way maker. இன்றைக்கு நாம் பாடினபடி அவர்தான் நமக்கு வழியை உண்டாக்குகிறவர். I am the miracle worker. நான் தான் அற்புதங்கள் செய்கிறவர். Hagar in the desert said, El Roi God, the God who sees. எல்ரோயி என்று ஆகாருக்கு வனாந்தரத்திலே பேசினவர் உன்னை காண்கிற தேவன் என்று வெளிப்படுத்துகிறார். He says today, I am El Shaddai, I am God Almighty. நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், என்னுடைய பெயர் எல் ஷடாய் என்று வெளிப்படுத்துகிறார். The Lord God has so many names, but this Sunday I want to tell you that He is what you want Him to be today. அவருக்கு பல பெயர்கள் இருந்தாலும் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் என்னவாய் அவர் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அந்த நாமம் உடையவராய் அவர் இருக்கிறார். Are you looking for peace? He is Jehovah Shalom. நீங்கள் சமாதானத்துக்காக தேடிக்கொண்டிருக்கிறீர்களா? அவர்தான் யெகோவா ஷாலோம். Are you looking for comfort? He is your comforter. நீங்கள் ஆறுதலுக்காக தேர்தலுக்காக தேடிக்கொண்டிருக்கிறீர்களா? அவர்தான் உங்களை தேற்றுகிறவர், ஆற்றுகிறவர். Are you looking for possession and finances? He is also that to you. உங்கள் ஆண்டவரை நீங்கள் உங்களுக்கு சொத்து சுதந்திரத்துக்காக தேடிக்கொண்டிருக்கிறீர்களா? அந்த காரியத்திலும் அவர்தான் உங்களுக்கு இருக்கிறார். Are you looking for supernatural healing? Today, right now, He is your healer. அவர் நீங்கள் அற்புதமான சுகத்தை பெற வேண்டும் என்று விரும்பி வந்திருக்கிறீர்களா? இன்றைக்கு அவர் உங்களுக்கு அற்புதம் செய்ய சுகமளிக்கும் தேவன். Are you looking for a breakthrough? He is Baal Perazim, the God of breakthrough. அவர் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மாறுதலை உண்டு பண்ண, அப்படிப்பட்ட ஒரு மாற்றுதலை உண்டு பண்ண வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். He is everything that you want Him to be, because He is I am that I am. நீங்கள் என்ன வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அப்படிப்பட்டவராய் அவர் இருக்கிறார். ஏனென்றால் அவர் பெயரே இருக்கிறவராக இருக்கிறேன். Amen. ஆமென். Amen. Amen. He is everything that you want Him to be this Sunday morning. இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் உங்களுக்கு என்னவாய் அவர் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீரோ அப்படியே இருக்கிறார் அவர். Don't look at Him as a distant God sitting somewhere else. He is Emmanuel. The entire last week, I don't know how many times you would have heard Emmanuel, Emmanuel. He is not Emmanuel during Christmas. He is Emmanuel 365 days of a year. நீங்கள் போன வாரத்தில் அடிக்கடி இம்மானுவேல் இம்மானுவேல் என்கிற பதத்தை கேட்டிருப்பீர்கள், உபயோகப்படுத்தியிருப்பீர்கள். அவர்தான் நம்மோடு எப்பொழுதும் இருக்கிற, வருஷத்தின் 365 நாட்களிலும் நம்மோடு கூட இருக்கிற ஒரு ஆண்டவர். He is not alone with you, but He lives inside of you. அவர் உங்களோடு இருக்கிறவர் மாத்திரமல்ல, உங்களுக்குள் இருக்கிறவர். Amen. So when I'm walking with Christ inside of me. நான் நடக்கும்போது என்னோடு கூட அவர் நடந்து வருகிறார். When I'm writing an exam, I am writing with Christ inside of me. நான் ஒரு பரீட்சை எழுதும்போது எனக்குள் இருந்த தேவன் ஆண்டவர் கிறிஸ்து அந்த பரீட்சை எழுதி கொண்டு இருக்கிறார். When I'm worshiping with Christ inside of me. நான் ஆராதிக்கும் போது எனக்குள்ளே கிறிஸ்து இருக்கிறார் என்று அவரோடு சேர்ந்து நான் ஆராதிக்கிறேன். I stand with Him inside of me. I walk with Him inside of me. I talk with Him inside of me, because He is I am that I am. அவர் எனக்குள்ளே இருக்கிறார். நான் அவருடைய கிருபையினாலே இன்னைக்கு நிற்கிறேன்.
ஏனென்றால் அவருடைய பெயர் அவர் சொல்லியிருக்கிறார், நான் இருக்கிறவராக இருக்கிறேன். Before you leave the sanctuary of God, whatever you have been praying for, my God is saying, I am that to you, and you will see a miracle. இன்றைக்கு நீங்கள் என்ன தேவையோடு வந்து ஆண்டவர் இதை எனக்கு செய்ய வேண்டும் என்று வந்திருக்கிறீர்களோ அதை செய்யும்படியான ஒரு ஆண்டவராக என்னோடு அவர் சொல்லுகிறார், இருக்கிறவராக நான் இருக்கிறேன். You are not going to go out empty-handed or heartbroken. You are leaving the sanctuary with the joy of the Lord, which is your strength. நீங்கள் உங்கள் இருதயம் உடைந்தவர்களாய் துக்கத்தோடு இந்த ஆலயத்திலிருந்து போக மாட்டீர்கள். நீங்கள் என்ன தேவையோடு வந்தீர்களோ அந்த தேவையை சந்திக்கிற ஆண்டவராய் அவர் உங்களோடு வருகிறார். 3 months ago, when I was in Kerala, I'm actually a Malayali, so I was in Kerala to visit my dad and mom. That time, a man of God, a prophet, he prayed for us, and he used a term in his prayer, and he said, Yahweh Zevaoth is by your side. He used that term, a name of God. 3 மாதங்களுக்கு முன்பு நான் கேரளாவில் என்னுடைய தாய் தகப்பனாரை பார்க்க சென்றிருந்த போது அங்கே ஒரு தீர்க்கதரிசி ஒரு பெயரை உபயோகப்படுத்தினார். அந்த பெயருக்கு அர்த்தம், நான் உங்களோடு இருக்கிற தேவனாய் இருக்கிறேன். It says Yahweh Zevaoth, which means the Lord of hosts. சேனைகளுடைய கர்த்தர் என்கிற பெயரை கொண்ட அந்த பெயரை அவர் சொன்னார். That song is there, no? Kartar Parishothar. That song is there. The Lord of hosts means He is Lord over everything, every dimension of the universe here, the things that you see and the things that you cannot see. நீங்கள் இன்றைக்கு காண்கிற காரியங்கள், இன்னைக்கு காணக்கூடாத காரியங்கள், எல்லாவற்றுக்கும் மேலான எல்லாவற்றுக்கும் வல்லமை உள்ள ஆண்டவராய் அவர் நம்முடைய மத்தியில் இருக்கிறார். The Lord of, another version says, the Lord of angel armies. சேனைகளுடைய இயேசு தேவனுடைய தேவதூதர்களுடைய ஆண்டவர் என்று இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்கிறது. So I want us to open our Bibles. I'm going to ask you a quiz question. நான் இன்றைக்கு உங்கள் வேத புத்தகத்தை திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் ஒரு கேள்வி கேட்க போகிறேன் இப்பொழுது. So before we read this, I'm going to ask you this question. The question is, do you know who used this name first in the Bible recorded? இப்பொழுது நான் கேட்க போகிற கேள்வி என்னவென்றால், நான் சொல்லுகிற இந்த பெயரை முதல் தேவனுடைய வார்த்தையில் உபயோகப்படுத்தினவர் யார்? Yahweh Zevaoth. Who used that name and that is recorded in God's word? தேவனுடைய வார்த்தையில் யாகவே ஜெபாவத் என்ற வார்த்தை உபயோகப்படுத்தியிருக்கிறது. யார் அதை முதல் உபயோகப்படுத்தினது? Okay, I'm not going to tell you the answer now. As we read, you will understand and you'll be able to tell me. Let us turn our Bibles to 1 Samuel chapter 1. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்துக்கு நாம் வேத புத்தகத்தை திருப்பிக் கொள்வோம். And it says, I'm reading from the Message version because it's a little more powerful the way it was explained. And let us turn our Bibles to 1 Samuel chapter 1. And it says from verse 19 onwards. So Hannah ate, then she pulled herself together, slipped away quietly and entered the sanctuary. The priest Eli was on duty at the entrance to God's temple in the customary seat. Crushed in soul, Hannah prayed to God and cried inconsolably. Then she made a vow, and this is the most important part. It says, O God of the angel armies. She called out. So Hannah is the one who used this name, and she says, Yahweh Zevaoth, if you will take a good hard look at my pain, if you will quit neglecting me and go into action for me by giving me a son, I will give him completely, unreservedly to you. I'll set him apart for a life of holy discipline. The beauty of this prayer is Hannah knew what exactly to call God. ஆனாளுக்கு தேவனை என்ன பெயர் சொல்லி கூப்பிட வேண்டும் என்று தெரிந்திருந்தது. இந்த இடத்துல சேனைகளின் கர்த்தாவே என்று கூப்பிடுகிறாள். You know, I thank God for the Peninas in our lives. பெனினா அன்னாளுக்கு சக்களத்தி என்று சொல்லப்படுகிறது வேதத்தில். அவள் இருந்தாள்.
I thank God for the Peninas in our life. நம்முடைய வாழ்க்கையிலே கூட சில பெண்ணினாள்கள் இருக்கிறார்கள். நம்ம எப்பையும் குத்தி நம்ம ஏதாவது குற்றம் சாற்றி நம்மளை கேவலப்படுத்துகிறதுக்கு. You know, those are the people who trigger us to make powerful prayers. ஆனால் அப்படிப்பட்டவர்களால் தான் நாம் வல்லமையான ஜெபத்தை ஏறெடுக்க முடிகிறது. The Peninas of this world will make fun of us. They will look at our terrible estate and they will take joy in that. நம்முடைய நிலைமையை பார்த்து அதை கேவலமாக பேசி அதை குறித்து மிகுந்த சந்தோஷம் அடைகிறவர்களாய் பெண்ணினாள்கள் இருக்கிறார்கள் நம்முடைய வாழ்க்கையிலும். When I was doing a further study and reading some Jewish texts, they say that Hannah, it is not recorded in the Bible, but the rabbis in the Midrashes, they say that they could have been married for almost 18 to 19 years, Hannah and Elkanah, and they didn't have children. ஒரு மூல பாஷையில் நான் படிக்கும்போது இது நம்முடைய வேத புஸ்தகத்தில் இங்கே எழுதவில்லை, ஆனால் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, ஏறக்குறைய 18 வருஷங்கள் அன்னாளும் எல்கானாவும் திருமணமாகி இருந்தார்கள். And they didn't have children, and because she couldn't give birth, he got married to Penina and had children. So this is from one of the Jewish texts that I read. But whatever it is, there was a sense of unhealthy competition there. ஆனால் அந்த அன்னாளுக்கு குழந்தை இல்லை என்ற உடனே எல்கானா இன்னொரு மனைவியாகிய பெனினாளை திருமணம் செய்கிறான். அவளுக்கு நிறைய பிள்ளைகள் பிறக்கிறார்கள். ஆனால் இந்த நேரத்தில் அவர்கள் தான் இவளை அதிகமாக மனம் கசந்திருக்கும்படி செய்கிறார்கள் என்று பார்க்கிறோம். Every year, the same time, the time when they go to worship at Shiloh, that's the time this other lady will make fun of her, poke her, haunt her, taunt her, put her down, and make her feel miserable. ஒவ்வொரு வருஷமும் அவர்கள் ஆலயத்துக்கு செல்லும்போது அந்த சமயத்தில் பெண்ணினால் தான் அன்னாளை மிகவும் கேவலமாக பேசி அவளை வருத்தப்படுத்தி அவளை விதமாக பல விதத்தில் அவள் மனம் கசந்து போகும்படி செய்து கொண்டிருந்தாள். You know, when the enemy always tries to bring in disheartening kind of circumstances and situations, that when we are going to worship, things like this come and we are not able to worship God. சில சமயத்தில் நம்ம ஆலய ஆராதனைகளுக்கு வரும்போது இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும்போது ஆலயத்தில் வந்து நமக்கு ஆராதிக்க கூட மனசு இல்லாமல் போய்விடுகிறது. He brings worldly distractions so that you won't look at the God of this universe. இந்த உலகத்தினுடைய சில எதிர்ப்பு சக்திகளை காண்பித்து அதன் காரணமாக உண்மையான தேவனை ஆராதிப்பதற்கு நம்மாலே முடியாமல் போகிறது. But Hannah did not fall for that. ஆனால் அன்னாள் அப்படிப்பட்ட ஒரு சோதனையில் விழவில்லை. The more she was pushed, the more she was made fun of, the more she was put down, she looked up towards heaven and called upon the God who called things into being by his word. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அன்னாள் வரும் பொழுது அவள் மனம் சோர்ந்து போகாமல் அந்த நேரத்தில் எல்லாவற்றுக்கும் மேலாக சகல வல்லமை உள்ள தேவனை நோக்கி அவள் கூப்பிடுகிறாள் என்று பார்க்கிறோம். But my question is this. என்னுடைய கேள்வி இதுதான். Why did she have to call God as the Lord of hosts? ஏன் சேனைகளின் கர்த்தர் என்று சொல்லி அன்னாள் அவருடைய பெயரை சொல்ல வேண்டும்? It's like a military word, no? அது ஒரு சைனியத்திலே சேனையில் உபயோகப்படுத்தப்படுகிற ஒரு பதம். It's a word where you think there is warfare. ஏதோ ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நினைப்பூட்டும்படியான ஒரு வார்த்தை. This warfare is not to kill, but this warfare is to bring in you what God has promised to do through you. இந்த சண்டையானது யுத்தமானது உங்களை அழிப்பதற்காக அல்ல, உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு நல்ல காரியத்தை வெளிப்படுத்தி கொண்டு வருவதற்காக தேவன் உபயோகப்படுத்துகிறார். And I just written some notes here. Another rabbi, while asking about this is what he says. The word host is frequently translated
as an army term in most of our Bibles. நம்முடைய வேத புத்தகத்தில் இந்த சேனைகளின் கர்த்தர் என்கிறதை ரபாய் என்கிற ஒரு பதத்தோடு உபயோகப்படுத்தி இவ்விதமாக எழுதப்பட்டிருக்கிறது வேதத்தில் என்று இன்னொரு போதகர் இவ்விதமாக சொல்லுகிறார். And it says, hosts could refer to either an army or a great number or multitude. இது ஒரு பெரிய சேனைக்காகவோ அல்லது பெரிய ஆட்கள் இருக்கிற இடத்துலையோ அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு கூட்டம் இருக்கிறதை காண்பிக்கிறதா இருக்கிறது. But the word host, the first time it is seen in the first book, second chapter, Genesis chapter 2 and verse 1, it says, thus the heavens and the earth were finished and all the host of them. That's the first place in the Bible where you see the word host. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே தான் முதல் முறையாக இது உபயோகப்படுத்துகிறது. இவ்விதமாக வானமும் பூமியும் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன. It is just not Vanam and Bhumi that he made. Everything in this Vanam, everything in this Bhumi was spoken by him, and it is the host, means it is multitude. You cannot count, you cannot put a number to God's creation. வானமும் பூமியும் என்று சொல்லியிருக்கிற இந்த இடத்துல அங்கே இருக்கிற சகல காரியத்தையும் அவர் சிருஷ்டித்தார் என்று காண்பித்து அது எத்தனை காரியம் என்று சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளவு காரியம் இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். So this rabbi is saying this. He says, this could mean that all of the atoms and all of the molecules, the vast array of them were working together, all assembled and acting towards a purpose. நாம் இதை பார்க்கும்போது அந்த ராபாய் அல்லது போதகர் சொல்கிறார், எல்லா விதமான மூலப்பொருள்களும் எல்லா விதமான அந்த உள்ளடங்கிய காரியங்களும் எதற்காக வேலை செய்தன என்றால் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக. That means when God said, let there be light, the molecules and the atoms, the most principal particle of life is an atom. All these things rush together to create what the Creator spoke. அன்றைக்கு ஆண்டவர் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னபோது அன்றைக்கு என்ன நடந்தது என்றால் அந்த வெளிச்சத்துக்கு காரணமான மூலப்பொருட்களான அணுப்பொருட்களையும் மற்ற அதனுடைய அங்க காரியங்களையும் ஒவ்வொன்றையும் அந்த வெளிச்சம் வருவதற்கு என்னென்ன தேவையாக இருக்கோ அவ்வளவும் உருவாக்கப்பட்டன என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். So when God said, let there be light, I'm repeating myself again, everything connected to light in the cellular level, in the atomic level, at the very base level, listen to the word, listen to the sound of God, and it was created by God. Even the atoms and the molecules listen, they have to listen to God's voice. இந்த வெளிச்சம் உண்டாக கடவுது என்று தேவன் சொன்னபோது இந்த வெளிச்சத்துக்கு காரணமான அணு பொருட்களும் மூலப்பொருட்களும் எல்லாமே அந்த நேரத்தில் உருவாக்கப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். அவருடைய வார்த்தையிலே அப்படிப்பட்ட ஒரு வல்லமை இருந்தது. When God commanded, the molecules and the atoms, the things that we cannot see with our naked eyes, that came together, worked like an army. You know, in an army, they don't fight against each other. They fight against the enemy. With total unity, the atoms and the molecules listened to the sound waves that came out of the mouth of God, and things were brought into being. நாம் பார்க்கும்போது இந்த இடத்துல அந்த வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னபோது அதற்கு காரணமான அந்த அணு பொருட்களும் மூலப்பொருட்களும் மாலிக்யூல்ஸும் எல்லாமே சேர்ந்து அவர்கள் ஒன்றோடு ஒன்று சண்டை போட்டதில்லை. சேனையிலே அவர்கள் ஒருவர் சண்டை போடுகிறதில்லை. எதிரியை தான் அவர்கள் தாக்க வேண்டும் என்று ஒன்று கூடி இருக்கிறார்கள். அதுபோல ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றும்படி இவைகள் எல்லாம் சேர்ந்து அங்கு கிரியை செய்தன. So now do you know why Hannah called God this name? இப்போ உங்களுக்கு புரியுதா ஹானா ஏன் அவரை சேனைகளின் கர்த்தர் என்று பெயர் சொல்லி கூப்பிட்டாள்? Because she knew that for her that time it was Yahweh Zebaoth
who would answer her prayers. அவளுக்கு அன்னாளுக்கு அந்த நேரத்தில் யாகவே ஜெபவோத் என்ற சேனைகளின் கர்த்தர் என்கிற அந்த பெயரை ஞாபகப்படுத்தும் போது இவை எல்லாவற்றையும் அவள் உணர்ந்திருந்தாள். So when she made that prayer, when it says in that prayer, when she says that, "Oh God of the angel armies," when she said, "Oh Lord of the angel armies, oh Lord of hosts," she was telling, now Lord, you declare, you speak, let the cells come together, let the chemicals come together, and let it bring forth inside of me what I was crying out to you for all these years. இப்பொழுது அவள் ஜெபம் பண்ணும்போது என்ன செய்கிறாள்? சேனைகளின் கர்த்தாவே என்கிற பெயரை உபயோகப்படுத்தி, எனக்கு இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன குறைவுகள் இருக்கிறதோ அவைகள் எல்லாவற்றையும் நீர் முற்றிலுமாக சரி செய்து எனக்கு ஒரு குழந்தை உண்டாகும்படி செய்கிறதற்கு வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லி கூப்பிடுகிறாள். She did everything the right way. She came every year to pray. She did her sacrifices, all that. She did lovely family. She had a husband who loved her. Everything was perfect. But this one thing held her back. அவள் அந்த ஆலயத்துக்கு வரும்போது எல்லாவற்றையும் நன்றாக சரியாக செய்தாள். அவளுக்கு ஒரு நல்ல அன்புள்ள புருஷன் இருந்தார். அவள் தன்னுடைய பலி எல்லாற்றையும் ஆண்டவர் விரும்பினபடி செய்தாள். ஆனால் அவளுக்கு ஒரே ஒரு குறைவு தான் இருந்தது. அந்த குறைவு தான் அவளுக்கு குழந்தை இல்லாமை. So from barrenness, God made her fruitful. மலடியாய் இருந்த அவளை அவள் கனி கொடுக்கிற ஒரு மரமாக மாற்றிவிட்டாள். So my question to you is this today. இன்றைக்கு என்னுடைய கேள்வி உங்களை பார்த்து இதுதான். What are you praying for? நீங்கள் என்னத்துக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறீர்கள்? That is what I said in the beginning. God says to us, I am that I am. நான் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று ஆரம்பத்திலேயே நான் சொன்னதுக்கு காரணம் அதான். When Hannah made that cry to the Lord, he sent his angels, he spoke, he commanded the cells, he commanded everything. This is just not a physical activity. At the spiritual realm, God is doing something, did in the life of Hannah, and he's doing it today in our midst. அன்னாளுடைய ஜீவியத்தில் அவள் ஜெபிக்கும் போது ஆண்டவர் என்ன செய்தார் என்று பார்க்கும்போது நாம் காணப்படாத இயற்கைக்கு அப்பாற்பட்ட அவ்வளவு காரியங்களையும் அவளுக்கு செய்து அவளுக்கு ஒரு குழந்தை உண்டாகும்படி என்னென்ன தேவையோ அவ்வளவையும் செய்து முடித்தார். அந்த காலையில் உங்களுடைய ஜெபம் என்ன? உங்களுடைய தேவை என்ன? While you are praying, while you are crying out to the Lord, there will be people who look at you and misunderstand you, calling you crazy. That is what the priest Eli did. Thought that she was drunk. There will be people like that who will misunderstand you. இந்த நேரத்தில் நாம் பார்க்கும்போது நீங்கள் இவ்விதமாக ஜெபம் செய்யும்போது உங்களை பார்த்து சில பேர் பரிகாசமாக கூட பார்ப்பார்கள். இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது அந்த ஏலி என்கிற ஆசாரியன் இவள் ஜெபிக்கிறதை பார்த்து இவள் என்ன குடித்து விட்டு ஏதோ பிதற்றுகிறாளோ என்று சொல்லி அவளை பார்த்து கேட்கிறான். But before Eli could tell her, misunderstand her, she already declared the miracle when she called the Lord of hosts. இந்த அற்புதத்தை ஆண்டவர் செய்வதற்கு முன்பாகவே அன்னாள் தேவனுடைய பெயரை சேனைகளின் கர்த்தர் என்று கூப்பிடுகிறாள். Amen. Amen. What is your need today? இன்றைக்கு உங்கள் தேவை என்ன? What are you crying for today? இன்றைக்கு எதற்காக அழுது கொண்டு இருக்கிறீர்கள்? What are you rejoicing about today? இன்றைக்கு எதை குறித்து நீங்கள் மகிழ்ந்து களி கூறுகிறீர்கள்? Call that name. அந்த பெயரை சொல்லி கூப்பிடுங்கள். When you call him, he will listen. He must listen because that is the God whom you and I serve. நீங்கள் அப்படி கூப்பிடும்போது அவர் கண்டிப்பாக கேட்பார், அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். ஏனென்றால் அவருடைய பெயர் அதானே. If you are praying for healing for somebody, don't go searching for someone to pray. You pray because the authority has been given to you. It's inside of you. நீங்கள் ஒருவருக்கு வியாதிக்காக ஜெபிக்க விரும்பினால் வேற யாரையோ கூப்பிட்டு பண்ணாதீர்கள். உங்களுக்குள்ளே அதற்கான வல்லமை தேவன் கொடுத்திருக்கிறார். அதை வைத்து நீங்கள் ஜெபியுங்கள். In the name of Jesus, be healed.
Say that. இயேசுவின் நாமத்திலே சுகமடைவாயாக என்று சொல்லுங்கள். This will not traumatize you anymore. Declare it. நீங்கள் இதை எந்த விதத்திலும் உங்களை மற்றவர்கள் பரியாசம் பண்ண முடியாது. நீங்கள் இதை சொல்லுங்கள். My daughter is here. She is a witness. Anytime they fall sick, which is rare, anytime they fall sick, the first thing I tell them is open your mouth and declare and speak against it. Then only, medicine is a last resort. It's not like I don't take medicines and all, but I only take it as a last resort. First, I tell my children, declare what Jesus has already done for you. எங்களுடைய பிள்ளைகளுக்கு வியாதி வரும்போது நான் முதலில் மருந்து கொடுக்கறதில்லை. ஆண்டவரை நோக்கி நீ கேள், இயேசுவின் நாமத்தில் சுகமடைவாயதா என்று ஜெபித்துவிட்டு அதற்கு பிறகுதான் மற்ற காரியங்களை நாங்கள் செய்கிறோம். நிச்சயமாகவே அந்த ஜெபத்துக்கு தேவன் பதில் கொடுக்கிறார். என்னுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். When you have this kind of a conversation at home, you're building the family. When they're coming with sickness, instead of saying, oh my poor child, say in the name of Jesus, you're healed. You're a child of God. You're my daughter. Since I worship in this Lord, my God, that same God is your God. Start declaring like how Hannah did. Declare, declare, declare. Don't beg God, declare. உங்களுடைய குடும்பத்தில் யாராவது வியாதிப்பட்டு வரும்போது என் பிள்ளை இப்படி பரிதாபமாக இருக்கே அப்படின்னு சொல்லாமல் இயேசுவின் நாமத்தில் சுகமடைவாய் என்று சொல்லி அந்த நேரத்தில் அதிகாரத்தோடு கட்டளையிடுங்கள். அந்த கட்டளையிடும் பொழுது நிச்சயமாகவே ஒரு மாறுதல் ஏற்படும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை நீங்கள் காண்பீர்கள். Because the enemy is under my feet, I have crushed his head. That authority my Jesus gave to me and to you. உங்களுக்கும் எனக்கும் தேவன் சத்துருவை நம்முடைய காலின் கீழ் மிதிக்க முடியாத அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அதனால தான் நம்ம அதை தைரியமாக சொல்ல வேண்டும். So then, this is the word which I want you to take. And this is what Eli said, go in peace. And I'm telling you this morning time, go in peace. சமாதானத்தோட போங்கள் என்று ஏலி சொன்ன அதே வார்த்தையை உங்களுக்கும் சொல்லுகிறேன். நீங்களும் சமாதானத்தோட போங்கள். Because he has already granted what you have asked. நீங்கள் என்ன கேட்டீர்களோ அதை ஏற்கனவே அவர் கொடுத்து விட்டார். Amen. You might not see it, you might not feel it, but if he has said it, he will do it. அவர் உங்களுக்கு அதை ஏற்கனவே கண்களினால் காணும்படி செய்யாவிட்டாலும் நீங்கள் கேட்டதனால் அவர் செய்துவிட்டார் என்கிற விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நீங்கள் செல்லுங்கள். Go in peace. சமாதானத்தோட போங்கள். Go in peace. சமாதானத்தோட போங்கள். Walk into your workspace in peace. உங்களுடைய வேலை ஸ்தலத்திலே சமாதானத்தோட போங்கள். While you're walking into your kitchen to cook, don't mumble and don't grumble. Go in peace and joyfully cook for your family. உங்கள் வீட்டில் நீங்கள் கிச்சனில் சமையல் பண்ண போகும்போது ஏதோ முறுமுறுத்து கொண்டு போகாமல் சந்தோஷமாக சமையலில் ஆசீர்வாதத்தோடு நீங்கள் செய்யுங்கள். Peace means it's all round peace. 360 degrees there is peace. சமாதானம் என்று சொல்லும்போது அது 360 பாகை உள்ள ஒரு சமாதானம். எல்லாமே அதுக்குள்ளே அடங்கி இருக்கிறது. Shalom. Peace. Go in peace. சமாதானத்தோட போங்கள். ஷலோம். Say shalom to one another. உங்க ஒருத்தரை பார்த்து சொல்லுங்க ஷலோம். ஷலோம். I'm not saying it's not shame. ஒருத்தரை பார்த்து ஒருத்தர். It is not shame, it is shalom. So look at each other and say shalom, not shame. வெக்க சொல்லாதீங்க. My daughter is laughing. Look at each other and say shalom, go in peace. Shalom, சமாதானத்தோட போங்கள் என்று தைரியமாய் சொல்லுங்கள். Because you have called upon the great I am. அந்த நானும் இருக்கிறவனாக இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் அதை சொன்னபடியால் நீங்களும் அதை சொல்லுங்கள். Now I have another biblical reference also which I'll quickly say and close. 2 Kings chapter 6. 2 Kings chapter 6. 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம்
Let us read from verse 6 onwards. 2 Kings chapter 6 and verse 6 onwards. 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து, தேவனுடைய மனுஷன் அது எங்கே விழுந்தது என்று கேட்டான். அவன் அந்த இடத்தை காண்பித்த போது ஒரு கொப்பை வெட்டி அதை அங்கே எறிந்து அந்த இரும்பை மிதக்க பண்ணி அதை எடுத்துக்கொள் என்றான். அப்படியே அவன் தன் கையை நீட்டி அதை எடுத்துக்கொண்டான். Okay, uncle, actually it's from the next verse, I think, because it's a message version, it's not very clear. Okay. From 8. One time when the king of Aram, can you put that verse please? I think it is verse 8. 2 Kings chapter 6 and verse 8. அக்காலத்திலே சீரியாவின் ராஜா இஸ்ரவேலுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணி இன்ன ஸ்தலத்திலே பாளையம் இறங்குவேன் என்று தன் ஊழியக்காரருடைய ஆலோசனை பண்ணினான். ஆகிலும் தேவனுடைய மனுஷன் இஸ்ரவேலின் ராஜாவினிடத்தில் அனுப்பி இந்த இடத்துக்கு போகாதபடி எச்சரிக்கையாயிரும், சீரியர் அங்கே இறங்குவார்கள் என்று சொல்ல சொன்னான். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா தேவனுடைய மனுஷன் தன்னை எச்சரித்து தனக்கு குறித்து சொன்னதை குறித்து மனுஷரை அனுப்பி பார்த்து எச்சரிக்கையாயிருந்து இப்படி அநேக தரம் தன்னை காத்து கொண்டான். இந்த காரியத்தின் நிமித்தம் சீரிய ராஜாவின் இருதயம் குழம்பி அவன் தன் ஊழியக்காரரை அழைத்து, நம்முடையவர்களில் இஸ்ரவேலின் ராஜாவுக்கு உளவாயிருக்கிறவன் யார் என்று நீங்கள் எனக்கு அறிவிக்க மாட்டீர்களா என்று கேட்டான். அப்பொழுது அவன் ஊழியக்காரரில் ஒருவன், அப்படி இல்லை என் ஆண்டவனாகிய ராஜாவே, நீர் உம்முடைய பள்ளி அறையிலே பேசுகிற வார்த்தைகளையும் இஸ்ரவேல் இருக்கிற தீர்க்கதரிசியாகிய எலிசா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு அறிவிப்பான் என்றான். அப்பொழுது அவன், நான் மனுஷரை அனுப்பி அவனை பிடிக்கும்படிக்கு நீங்கள் போய் அவன் எங்கே இருக்கிறான் என்று பாருங்கள் என்றான். அவன் தோத்தானிலே இருக்கிறான் என்று அவருக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது அவன் அங்கே குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த இராணுவத்தையும் அனுப்பினான். அவர்கள் ராக்காலத்தில் வந்து பட்டணத்தை வளைந்து கொண்டார்கள். தேவனுடைய மனுஷன் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்றான். அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலாம் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். Amen. Amen. Even in this passage, even though Yahweh Zebaoth is not directly mentioned, we see the Lord of hosts at work here. We see the Lord of angel armies at work here. சேனைகளின் கர்த்தர் என்ற பெயரை உபயோகப்படுத்தாமல் இருந்தாலும் அவர் இந்த இடத்துல கிரியை செய்கிறதை நாம் நன்றாக பார்க்க முடிகிறது. In Hannah's case, the Lord of hosts worked at the cellular molecular level. ஹன்னாளுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கும்போது அவளுடைய மூலப்பொருட்களாகிய அந்த செல்லுலர் அந்த இடத்துல ஆண்டவர் அந்த அற்புதத்தை செய்தார் என்று பார்க்கிறோம். But in this context here, we see Lord literally coming as an army. The physical eyes cannot see, but the spiritual eyes can see what the Lord of hosts is doing for his son. அவருடைய மகனுக்கு தேவன் என்ன செய்தார் என்பதை சமீர பிரகாரமான கண்கள் பார்க்க முடியவில்லை. ஆனால் ஆவிக்குரிய கண்களால் அதை பார்க்க முடிந்தது. அப்பொழுது சேனைகளின் கர்த்தர் என்று சொல்லப்படுகிற அவர் நம்முடைய பெரிய சேனையோடு அங்கே வந்து இருக்கிறார் என்பதை எலியாவுக்கு வெளிப்படுத்தினார். So I want the second thing. The first thing I said is go in peace. The second thing that I want to remind you before you leave this place is this: the one with you is in multitudes than the one who is of this world. You are not alone. You have the angelic hosts. You have the Lord of hosts. You have the angels. You have the warriors. You have the chariots fighting for you this Sunday morning. இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் நீங்கள் இங்கிருந்து போகும்போது என்ன
நீங்கள் உங்கள் மனதிலே தீர்மானத்தோடு செல்ல வேண்டும். அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலாம் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். அப்படியே அவர்கள் அந்த இடத்துல பார்க்கும்போது தேவ சேனையானது அவர்களுக்கு துணையாக வந்து நின்றதுனால அவர்கள் அந்த இடத்துல பல விதத்தில் காப்பாற்றப்பட்டதையும் பெரிய அற்புதங்கள் நடந்ததையும் பார்க்கிறோம். So when the servant is coming, he is like literally so scared. What can two people do? How can two people fight against thousands? For one man, the Syrian king sent thousands of people to attack one man. But that also they couldn't do anything. So your military skill, your physical education, this thing, that thing, nothing can fight against you or God's plan in your life because you have called his name. அந்த ராஜா நாம் பார்க்கிறோம் ஒரு மனுஷனை பிடிக்கிறதுக்காக ஒரு பெரிய சேனையவையே அங்கே அனுப்புகிறார் என்று பார்க்கிறோம். ஆனால் எலிசாவோடு இருந்தது தேவனுடைய சேனை. ஆகவே அந்த ராஜாவினுடைய சேனையினாலே இவர்களை ஒன்றும் செய்ய முடியாத அளவுக்கு கர்த்தருடைய பாதுகாப்பு, கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய எல்லா விதமான கிருபைகளும் அவனோடு இருந்து அவனை காத்து கொண்டது. Amen. So the second verse that I'm going to ask you to repeat is this. Tell this loudly now. Don't worry about it. இந்த காரியத்தை நீங்கள் சொல்லுங்கள். Don't worry about it. அதை குறித்து கவலைப்படாதீர்கள். There are more on our side than on their side. அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலாம் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். There are more on our side than on their side. சொல்லுங்க, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலாம் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். Look at each other and say, don't worry about it. We are many. We are many. We are backed by the Lord of hosts. நாம் சேனைகளின் கர்த்தராலே விதமாக காக்கப்பட்டிருக்கிறோம். Look at each other and say again, don't worry about it. ஒருத்தர் சொல்லுங்க, கவலைப்படாதீங்க, தைரியமா சொல்லுங்க. Do that Indian, do that also. Don't worry about it. அதை குறித்து கவலைப்படாதீங்கப்பா. Don't worry about it. அதை குறித்து கொஞ்சம் கூட கவலைப்படாதீங்கப்பா. Don't worry about your situation right now. நிலைமையை குறித்து எந்த விதமான ஒரு கலக்கமும் கொள்ள வேண்டாம். You are many because the Lord of hosts is with you. சேனைகளின் கர்த்தர் உன்னோடு இருக்கார், அதனால நீ பெரியவர். Now Elisha said this prayer. Lord, open his eyes. And when he opened his eyes, he saw chariots of fire. He saw horses. He saw horsemen. And he knew that day God won the battle. அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதையும் அவன் கண்டான். Not sada horse, not sada chariots. There was the fire of the Lord around these supernatural chariot men, horses and chariots. The fire of God was there. அந்த இடத்துல நாம் பார்க்கும்போது தேவனுடைய அக்கினி அங்கு கிரியை செய்கிறது. எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான் என்று பார்க்கிறோம். Even though Yahweh Zevaoth is not explicitly mentioned here, we see that the Lord of hosts is at work for one man, Elisha. எலிசா என்கிற மனுஷனுக்கு சேனைகளின் கர்த்தர் என்று பெயரில் உள்ள நம்முடைய தேவன் எவ்விதமாக கிரியை செய்தார் என்று அற்புதமான ஒரு காரியத்தை இங்கு பார்க்கிறோம். And then when you go on to read, it's very funny. I was enjoying as I was reading this. It says the Lord asked him to create, to declare blindness. And suddenly all these well-trained military men who's coming to attack one man they're coming to attack. Everyone became blind. One man to attack one man, this full setup they came, and in the end they became blind. Who? The people who came to attack Elisha. எலிசாவை
தாக்க வேண்டும் என்று வந்திருந்த பெரிய சேனையை ஆண்டவர் என்ன செய்தார்? குருட்டாட்டத்தினால பிடிக்க பண்ணதுனால அவங்க ஒருவரும் கண்ணு தெரியாதபடிக்கு அவ்விதமாக ஆகிவிட்டார்கள். அவர்களை எலிசா அப்படியே நடத்தி வேறொரு இடத்துக்கு கொண்டு போகிறதையும் நாம் தொடர்ந்து வாசிக்கும் போது காணலாம். And God took them into the city, into whose city? Into the Israeli camp. The people whom they're trying to fight with, God would, cast blindness upon them. Slowly, Elisha took them into Israel, and now the Israeli king is asking, shall I kill them? So then Elisha is saying, you did not fight for it. You should not try, you don't try to kill them or anything. Instead, the king who was the king of Israel was asked to give a feast for these people. They ate who? The enemy came and ate in our camp, and they left peacefully. And the word of God says that for a long time they did not trouble Israel. நாம் இங்கே பார்க்கும்போது ஒரு ஆச்சரியமான காரியம் நடக்கிறது. இஸ்ரவேலினுடைய மத்தியில் வந்த உடனே இஸ்ரவேலின் ராஜா கேட்குறாரு, அங்கே எலிசாவை பார்த்து, இவங்களை நாம் இப்பொழுது தாக்கலாமா அப்படின்னா, இல்லை இவர்கள் முன்னோட வந்திருக்கிறார்கள், அவருக்கு நல்ல சாப்பாடு போட்டு பிரியாணி கொடுத்து நல்லா அவங்களை சந்தோஷமாக அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கு நல்ல ஒரு விருந்து பண்ண சொல்கிறார். அவனும் அப்படி செய்கிறார். அப்படி பண்ணி அவங்க போனதுனால அதுக்கப்புறம் ரொம்ப நாளைக்கு அவங்க இஸ்ரவேலுக்கு விரோதமாய் யுத்தத்துக்கு வரவே இல்லை. So it says, in my version it says, so he prepared a huge, the king prepared a huge feast for them. After they ate and drank their fill, he dismissed them. Then they returned home to their master. The raiding bands of Aram or Syria didn't bother Israel anymore. அப்பொழுது அவர்களுக்கு பெரிய விருந்து பண்ணி அவர்கள் புசித்து குடித்த பின்பு அவர்களை அனுப்பிவிட்டான். அவர்கள் தங்கள் ஆண்டவனிடம் திரும்பி போய்விட்டார்கள். சீரியரின் தண்டுகள் இஸ்ரவேலின் தேசத்துக்கு அப்புறம் வரவில்லை. Amen. Amen. They will not come anymore. அதற்கு பிறகு அவர்கள் வரவில்லை. The wicked dreams that you are dreaming when you are sleeping will not come anymore. அந்த கெட்ட கனவுகள் என்று சொல்லுது, நீங்க தூங்கும்போது வந்துச்சே, அதெல்லாம் உங்களை இனிமேல் தொந்தரவே பண்ண முடியாது. The ones that create fear inside of you, those thoughts will not come anymore. உங்களை பயமுறுத்தின அந்த கனவுகள் உங்ககிட்ட வரவே முடியாது. இனிமே பயப்படாதீங்க. That is why Elisha is reminding you, don't worry about it. We are many. அதை பற்றி கவலைப்படாத, நாம அவர்களோட அதிகம். Amen. You are thinking that you're just a family of 4, but I am telling you, we are a family of multitudes because the Lord of hosts is with me and with you. நான் ஒரு சின்ன குடும்பம் 4 பேர் தானே இருக்காங்கன்னு சொல்லாத. ஏனென்றால் உன்னோடு இருக்கிற ஆண்டவர் பெரிய சேனையவே உனக்கு பின்னால் வச்சு உன்னை பாதுகாக்கும்படி வைத்திருக்கிறார். அதனால கவலைப்படாதே. The Lord who dispatches angels is by your side. தேவ தூதர்களை அனுப்பின ஆண்டவர் சேனைகளின் கர்த்தர் உன் சார்பில் இருக்கிறார். The Lord who calls cells and tissues to obey his word lives inside of you. உங்களுடைய சரீரத்தில் திசுக்களையும் அணுக்களையும் கட்டளையிட்ட தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். Go in peace. Number 2, do not worry, for we are many. முதலாவது சமாதானத்தோட போங்கள். இரண்டாவது கவலைப்படாதீங்க, நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். When we are stepping into the year 2025, when you are stepping, please remember what this lady said. What did I say? Go in peace. I didn't say it, God's word says it. And do not worry, for we are many. With Jesus by our side. இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். ஆகவே கவலைப்படாதீங்க, நம்மோடு இருக்கிறவர்கள் அவர்களோடு இருக்கிறவரை காட்டிலும் அதிகம். Amen. சமாதானத்தோட போங்கள். Can we all just rise up to our feet and close our eyes? I'll just say a prayer. நீங்கள் தயவுசெய்து எழுந்து நிற்பீர்களா? உங்கள் கண்களை மூடி நாங்கள் ஒரு ஜெபத்தை பண்ணுகிறேன். தயவுசெய்து எழுந்து நில்லுங்கள். Through it all,
I've learned to trust in Jesus. I've learned to trust in God through it all, through it all. I've learned to depend upon His word through it all, through it all. I've learned to trust in Jesus. I've learned to trust in God through it all, through it all. I've learned to depend upon His word. Lord, we thank you that you are Yahweh Zebaoth in our lives, O God. ஆண்டவரே, நீ யாகவே ஜெபாஓத்தா எங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறேன். You are the Lord of hosts. நீ சேனைகளின் கர்த்தர். You are the Lord of angel armies. நீர் தேவ தூதர்கள் கொண்ட சேனையின் தலைவர். You are reminding us today, the Holy Spirit is reminding us today, go in peace. பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு எங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார், சமாதானத்தோட போங்கள். And the Holy Spirit is also reminding you, do not worry. பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார், கவலைப்படாதே. We are many. ஏனென்றால் நாம் அநேகர். Because the Lord of hosts is by my side. தேவ சேனைகளின் கர்த்தர் என்னுடைய பக்கத்தில் இருக்கிறார். Holy Spirit, we thank you for speaking to us today, Jesus. பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பேசினபடியால் நன்றி செலுத்துகிறோம். Thank you for meeting us at the point of a spiritual need. ஆவிக்குரிய தேவை இருக்கிற இடத்துல சரியாக நீர் வார்த்தையை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். The Lord of hosts is in our midst. சேனைகளின் கர்த்தர் எங்கள் மத்தியிலே இருக்கிறார். The Lord of hosts is in our midst. சேனைகளின் கர்த்தர் நம்முடைய மத்தியிலே இருக்கிறார். The Lord of hosts is in our midst. சேனைகளின் கர்த்தர் நம்முடைய மத்தியிலே இப்பொழுது இருக்கிறார். He's reminding you to just tell him what you want. இன்னைக்கு அவருக்கு சொல்லுங்க, உங்களுக்கு என்ன தேவை? Hallelujah. சொல்லுங்க. Hallelujah. Hallelujah. Thank you, Lord. Rabashiri liya rabaseke uroba kabara basheli urobo se breke liya rakabuba. Rabsho rabaseke barakobora la ramaseke benebe shiri liya rakobo se breke urobo. The Lord of hosts is in our midst. சேனைகளின் கர்த்தர் நம்முடைய மத்தியில் இருக்கிறார். Go in peace. சமாதானத்தோட போங்கள். Do not worry. கவலைப்படாதிருங்கள். Do not worry. கவலைப்படாதிருங்கள். Do not worry about tomorrow. நாளைய குறித்து கவலைப்படாதீங்க. Do not worry about your children. உங்க பிள்ளைகளை குறித்து கவலைப்படாதிருங்க. Do not worry about finances. உங்களுடைய பண நிலைமையை குறித்து கவலைப்படாதீங்க. Do not worry about that difficult situation that you're going through. நீங்கள் சென்று கொண்டிருக்கிற அந்த கடினமான பாதையை குறித்து கவலைப்படாதிருங்கள். Because the Lord of hosts has already worked it out for you. ஏனென்றால் சேனைகளின் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். Lord, we thank you for this time and thank you for moving in our midst. ஆண்டவரே, இந்த நேரத்தை நீர் எங்கள் மத்தியில் வந்து எங்கள் மத்தியிலே நீர் அசைவாடி கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். You have started something here, O God. இந்த இடத்திலே ஒரு காரியத்தை ஆரம்பித்து விட்டீர்கள். You have started something, Father. இந்த இடத்திலே ஒரு காரியத்தை பிதாவே நீங்கள் ஆரம்பித்து You விட்டீர்கள். have started something here. நீங்கள் ஆண்டவரே இந்த இடத்திலே ஆரம்பித்து விட்டீர்கள். You are creating a movement, O God. இந்த இடத்திலே ஒரு பெரிய அசைவை நீர் உண்டாக்கி இருக்கிறீர்கள். You are creating a movement and a shaking, O God. இந்த இடத்திலே ஒரு பெரிய அசைவாடுதலையும் ஆண்டவரே எங்கள் மத்தியிலே உம்முடைய பிரசன்னத்தையும் விளங்க பண்ணியிருக்கிறீங்க. Hallelujah. Lord, fill this place, O God. இந்த இடத்தை People, let them throng to the sanctuary of God. ஆண்டவருடைய ஆலயத்திலே வந்து கூட்டமாக வந்து உம்மை தொழுது கொள்ள கிருபை செய்யுங்கப்பா. You have seen the faithfulness of this ministry and uncle and auntie and the children, oh God, both the daughters and their families. You have seen them, how consistently
diligently and faithfully they have been serving you, O God. ஆண்டவரே, இங்கே இருக்கிற ஆண்டவரே, உம்முடைய ஊழியக்காரர்கள் எப்படி உமக்கென்று உண்மையாக ஒத்துழைத்து வேலை செய்கிறார் என்பதை கண்டிருக்கிற தேவன், நீர் தொடர்ந்து இங்கே கிரியை செய்யும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம். Thank you, Jesus, that you are their reward. நீர் இயேசுவே, நீரே அவர்களுடைய எல்லாமாக இருக்கிறீங்க. You are their reward. அவர்களுக்கு நீரே ஒரு பரிசாக இருக்கிறீங்க. You are going to see overflow in the name of Jesus. இந்த இடத்துல ஒரு பெரிய கூட்டத்தை நாங்கள் காண போகிறோம். I declare overflow in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் இந்த இடம் நிரம்பி வழிய போகிறது. Overflow in the name of Jesus. நிரம்பி வழிய போகிறது இயேசுவின் நாமத்தில். In the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் நிரம்பி வழியும். I declare overflow in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் நிரம்பி வழியும் கூட்டம் இங்கே Let வரப்போகுது. mighty testimonies come out of this church, I pray. இந்த இடத்துல இருந்து ஆண்டவரே ஒரு பெரிய ஆசீர்வாதம் கிளம்பி வருவதாக. So be it. அப்படியே ஆகட்டும். So be it. அப்படியே ஆகட்டும். So be it. அப்படியே ஆகட்டும். We thank you for listening to our prayers. எங்க ஜெபத்துக்கு நீ கேள்வி செவி கொடுத்தபடியால் ஸ்தோத்திரம். In Jesus' mighty name we pray. இயேசுவின் மகத்துவமான நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. And everybody said, Amen. எல்லாரும் சொல்லுங்க, ஆமென், ஆமென். God bless you. God bless you. Thank you. Sure.